தினம் ஒரு தகவல். எபிசோட் 2. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் OI அதிகரித்தால் மார்க்கெட் மேலே போகுமா? பெரும்பாலான ட்ரேடர்ஸுக்கு இருக்கும் தவறான எண்ணம். OI அதிகரித்தால் மார்க்கெட் புல்லிஷ். ஆனால் அது தவறு. OI என்பது மார்க்கெட்டில் புதிய பொசிஷன்ஸ் உருவாகின்றன என்பதையே காட்டும், டைரக்ஷனை காட்டாது. OI அனாலிசிஸ். பிரைஸ் OIயும் மேல் நோக்கி சென்றால் லாங் பில்ட் ஆப், அதாவது ஃபுல்லிஷ் வரலாம். பிரைஸ் கீழ் நோக்கியும் OI மேல் நோக்கியும் இருந்தால் ஷார்ட் பில்ட் ஆப் பேரிஷ் வரலாம். பிரைஸ் மேல் நோக்கியும் OI கீழ் நோக்கியும் இருந்தால் ஷார்ட் கவரிங், அதாவது புல்லிஷ் வரலாம். பிரைஸ் கீழ் நோக்கியும் OI கீழ் நோக்கியும் இருந்தால் லாங் அன்வைண்டிங், அதாவது பேரிஷ் வரலாம். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பார்ப்பார்கள்? OI மட்டும் பார்க்க மாட்டார்கள். பிரைஸ், வால்யூம், OI இந்த மூணையும் சேர்த்து அனலைஸ் செய்வார்கள். இதிலிருந்து நமக்கு தெரிய வெறும் லெசன்: OI அதிகரித்தது மட்டும் வைத்து மார்க்கெட் டைரக்ஷன் முடிவு செய்யக்கூடாது.